வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அண்டர் கேமிங் தமிழ் 2.2. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெத் பார்க்கோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் நம்ம 3 வாட்டி சேர்த்துட்டோம். இருந்தாலும் பாதி மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெத் பார்க் கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோட இன்ட்ரோ போய்ட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல நம்ம ஐடியா இருந்தோம். பார்த்தீங்கன்னா அவன் வெளியே தான் இருக்கான். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா அந்த புகையை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூமுக்கு போனோம். பார்த்தீங்களா, அதான் ஒரு மெடிக்கல் ரூம் மாரி இருந்து பார்த்தீங்களா. அங்கே போனோன்னா அங்கே ஒரு ரூம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கவுபார் யூஸ் பண்ணி அங்கே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம அங்கே போயிடலாம். இவன் வேறு எங்கேயே தான் சுற்றினுக்கிறான், ஜோக்கர் மாமா. யோ, நீ அப்படி கொஞ்சம் போனியா, நாங்கள் இப்படி கொஞ்சம் போவியா? நீ வேறு எப்போ போவோன்னு தெரில. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 வாட்டி நம்ம அடி வாங்கிட்டோம். இன்னும் 2 லைஃப் தான் இருக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 டேஸுமே நம்ம தோக்காமல் இந்த கேமை முடிச்சிட்டோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குட் எஸ்கேப் வரும். இல்லைன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேட் எஸ்கேப் வரும். இதே பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குற 5 லைஃப்மே நம்ம தோத்துட்டோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேட் எஸ்கேப் தான் வரும். பேட் எஸ்கேப் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் உங்களுக்கு சின்ன ஒரு வீடியோ மாரி உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக குட் எஸ்கேப்போட இந்த கேமை வெற்றிகரமாக வின் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜோக்கர் மாமா வேறு இப்போ தான் இப்படி போனார். அவர் இப்படி வருவார், இப்படி போவார். நம்ம ஸ்ட்ரைட்டாக இது உள்ள பூந்து ஓடிடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த மெடிக்கல் ரூமால் தான் ஃபஸ்ட்டு போனோம். ஏன்னா அங்கே தான் நமக்கு அந்த டோர் இருக்குது. அந்த கவுபார் யூஸ் பண்ணி அந்த டோர் திறந்தோன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாய்சன் மாரி ஒன்று கிடைக்கும். அந்த பாய்சன் பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது ஒரு டென்ட் இருந்து 2 டென்ட் இருந்து பார்த்தீங்களா, அங்கே ஒரு நாய் ஒன்று வச்சுருந்துருக்கோம். அந்த நாயை பார்த்தீங்கன்னா நம்ம சாவடிக்கு போகிறோம். அதிகம் சாவடினா அந்த நாய்க்கு இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டென்ட் இருக்குல்ல, அந்த டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில பொருள்லாம் கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நாயை சாவடிக்கணும். இல்லைனா அந்த நாய் பார்த்தீங்கன்னா நம்மளை சாவ வச்சிடும். இல்லைனா அது கொலியும் போது ஜோக்கர் மாமா வந்து நம்மளை போட்டுருவார். இவர் வேறு எப்படி இடாரு அப்படி இடாரு தெரில. ஐயா, நீ எங்கே இருந்தாலும் கொஞ்சம் அப்படி ஐயா. ஜோக்கரங்கள் மாமா இங்கே இல்லை நினைக்கிறேன். இருந்தாருன்னா அடிப்பார். இல்லாது நல்லதுதான். நான் ரொம்ப நேரமாக கூப்பிட்டு பார்த்தேன் அவர் வருவாருன்ட்டு. அவர் வராமே தெரியல. நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக குடுன்னு நாங்கள் ஓடிடலாம். ஓடு 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 ஓடு. இருக்காரா? நல்ல வேலைங்க அவர் இல்லை. இருப்பாரோ? ஐயோ, லைட் வேறு ஆஃப் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக ஓடுறது தான் பெட்ரு. ஓடிடலாமா? ஓ, இப்படி இல்லையா வழி? இந்த பக்கமா? ஓகே, ஓடுறா மாப்பிள்ள. ஓடு 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 ஓடு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரூம் கிட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் டோரு. நம்ம கவுபார் யூஸ் பண்ணி இது உள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த டோர் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே வேறு என்ன பொருள் என்ன இருக்கா? இல்லை, அந்த பாய்சன் பாட்டில் நம்ம ஏற்றுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அதை நீங்களே பாருங்கள். இங்கே வேறு என்ன பொருள் என்ன இருக்குதா பார்த்துக்கலாம். வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஐயோ ஆமாம், பார்த்தீங்கன்னா டோர் மூட்டார். இந்த ஏசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் புகை மாரி ஒன்று வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணோன்னா அது நம்ம சாவ வச்சிடும். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் மாரி ஆகுது. ஐயோ, ஓடு 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 ஓடு. அப்படியே நம்ம ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே இங்கே டமாலாம் வேண்டியதான். இன்னும் லைஃப் போய்டும். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாய்சன் நம்ம எடுத்துட்டோம். ஆனால் ஏதோ ஒரு அந்த பாய்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு மீட்டு தேவைப்படும். அந்த மீட்டில் தான் நம்ம அந்த பாய்சன் மருந்தை கலக்கிட்டு அந்த நாய்க்கு வைக்கிற மாரி இருக்கும். ஆனால் அந்த மீட் எடுக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு பொருள் நம்மளுக்கு தேவை. அது என்னன்னு தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒன்று தேவைப்படும் அந்த மீட் எடுக்கிறதுக்கு. என்னவா இருக்கும்? சரி, ஓகே, ஃபஸ்ட் நம்ம இடத்த விட்டு வெளியே போகலாம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஐடியா வரும். நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு டார்ச் லைட்டு நடாது. ஓ, சைனு ஒரு பாய்சன் மருந்து இது நம்மளாண்ட இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வெளியே போகலாம்.
அப்போ நம்மள வெளியே எங்கன்னா கடிக்கும். அது என்ன கடிச்சுன்னா நம்ம அப்புறம் ஞாபகம் வரும் நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டு. ஸ்ட்ரைட்டாக பார்த்து நம்ம வெளியே ஓடிடலாம். ஏன்னா அவர் இங்கே வரா மாதிரியே தெரியல. ஓகே பார்த்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிட்டோம். பூங்கா ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொல்லலான்னு இருந்தேன். நம்ம பார்த்தீங்கன்னா தமிழில் வச்சு ப்ளே பண்ணலான்னு உள்ளே வந்தோம். ஆனால் இங்கே தமிழ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஏன்னா ஒன்றுமே புரியல. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு புரியுது. அது வரைக்கும் அவங்க நல்லா கேம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு ஒரு அப்டேட் விட்டு அந்த தமிழை கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் நம்ம அங்கே தான் போன நினைக்கிறேன். எங்கே இருக்குது ஐயோ பார்த்தீங்கன்னா மாமா அப்போ தான் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. ஓடுறா இந்த ஆள் வேறு எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுறான். ரொம்ப தொலை விடுறாரு வேறு இவர். ஐயோ பின்னாடி தான் வந்துருக்கிறாரு அவர். ஓடு ஸ்ட்ரைட்டாக நான் போய் இங்கே ஐடியா ஆகிக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனா பார்த்தீங்கன்னா பேர் தொத்தினே தான் வருவார். நம்ம ஒழிஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் போயிடுவார். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஐடியா ஆகிக்கலாமா? ஐயோ இங்கே வர ஐடியா இடம் இல்லையே. ஐயோ சுற்றின்னு ஓடிடா. ஐயோ பின்னாடியே வராரே. ஐயோ வச்சிடாதையா. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 லைஃப் தாங்குது. நீ அச்சன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் கதை. ஓடு இங்கே பின்னாடி வராரா இல்லையா வேற தெரியல. வராரா? நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். எங்கேருந்து வரோமோ அங்கே தான் நம்ம திரும்ப வரோம். திரும்ப இன்னும் ரவுண்ட் அடிக்கணும் போல் இருக்கு. ஓடுறா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மேலே ஏறிடலாம். ஏன்னா இது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுண்ட் வச்சு அவர் பார்த்தீங்கன்னா போயிடுவார். இல்லைனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே அதில் ஐட் ஆகிக்கலாம். ஏன்னா அவர் ஒழிஞ்சிங்கன்னா ஐயோ பின்னாடியே வராரு. ஒழிஞ்சிடறான். அப்பா பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டேன். யோ நீ வர வேகத்துக்கு கீழே குஞ்சியா அவள் தான். நான் கீழே குனியாதே. அப்பா நல்லா பாருங்க அவர் போயிட்டாரு. கீழே மட்டும் குஞ்சிருந்தாருன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆள் போயிட்டார் நினைக்கிறேன். ஆமாம் போயிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் மாரி ஒன்று இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சங்கிலி ஒன்று போடுற மாரி இருக்கும். நம்ம அதை போட்டு பார்த்தீங்கன்னா ஓடிடலாம். கரெக்டாக இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே தான் போடணும். என்னடா இது போட முடியல. ஐயோ அப்புறம் இந்த கேட்டாண்ட ஒன்று போடுற மாதிரி இருக்கும். 2 செயின் போடுற மாதிரி இருக்கும். இந்த கேட்டாண்ட ஒன்று போட்டு பார்க்கலாம். ஓகே அவர் வரல. போடுற அந்த கேட்டாண்ட ஓகே இந்த கேட்டுக்கிட்ட போட்டுட்டோம். அப்புறம் இன்னொரு சங்கிலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கடியில் போட்டிருக்கு. நம்ம கரெக்டாக போடணும். எங்கடா அது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. அந்த மீட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கீ தேவைப்படும். அங்கே கீ போட்டால் தான் அந்த மீட்டு பார்த்தீங்கன்னா கடிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கீயை போய் தேடி எடுத்துன்னு வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கீ இங்கே வெளியே எங்கன்னா இருந்தால் பரவாயில்ல, நம்ம எடுத்துடலாம். அந்த கீ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த வீட்டு உள்ள தான் இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணியா நினைக்கிறேன். ஏன்னா சேவ் பண்ணால் நம்மளுக்கு மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். இல்லைனா திரும்ப பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த கேம் விளையாட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா பூத் பங்களா, இந்த பங்களாக்குள்ளே போக போகிறோம். ஓகே உள்ளே போயிட்டோம். நிர்வாகம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ரூம் போய் தேடி பார்க்கலாம். ஏன்னா அங்கே என்ன கீ இருந்தால் இருக்கும். இது உள்ள என்ன இருக்கா? மாமா வர இங்கே என்ன இருப்பாரா தெரியல. வந்தார் அவ்வளோ தான். ஐயோ இது உள்ள தாங்க. ஓடுறா நாங்கள் இங்கே இருக்காரு அவரு. நான் எங்கே போகிறேன், நீ அங்கே இருக்கிற எப்படி அது? நம்ம எங்கே போனாலும் போதும் இருந்தாலும் அவரை பின்னாடியே வந்துடுறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலையே உள்ளதான். ஏன்னா அந்த கீ பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. அந்த கீ பேர் வந்து ஃபுட்லா கீன்னு நினைக்கிறேன். உணவு ஐயோ தமிழில் டப்புன்னு வரலையே. சாரி ஃபுட்லா கீ இல்லை, ஃபுட் ஸ்டால் கீ. உணவு கடை சாவி. உணவு கடை சாவி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்குது. அதை போய் நம்ம எடுத்துன்னு வரணும். ஆமாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஆனால் ஓரமாக போயிட்டுருப்பாரு. நம்ம திரும்ப இது உள்ளே போகலாம். ஏன்னா அது உள்ளே தான் அங்கே இருக்கும். கண்டிப்பாக அந்த மெடிக்கல் ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மாமா இது உள்ளே இருக்காதியா? நல்ல வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாமா இது உள்ளே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. நம்ம டோர் சாத்திடலாம். இது உள்ளே இருக்கா? ஐயோ இது உள்ளே இல்லையே. இது உள்ளே இருக்க நம்பிக்கையில் தான் வந்தேன். இங்கேயும் இல்லை. கட்லி என்ன ஐடியா வைக்கலாமா? வேணாம் இங்கே பார்த்தீங்கன்னா காயின் இருக்குது. ஏன்னா கீ வந்தேன்டே, காயினை தேடி நான் வரலடா. ஓகே நம்ம எத்த விட்டு வெளியே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. எங்கே அதோ தான் போயின்னு இருக்காரு. போயிட்டாரு. ஆஹா வராமல் இருந்தால் சரி. எதிரில்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ள ஐடியா நான் ஒழிஞ்சுனுக்கிறேன். அது ஏன் நான் சொல்கிறேன் நான் கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும் போது தெரியாமல் என் விரல் பட்டு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. அது கட்டாக நான் கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா நான் பாட்டுன்னு விளையாடிருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. சைட்டாக ஆன் பண்ணலான்னு உள்ளே போனால் அவர் பின்னாடி தொத்தின்னு வந்தார். நான் குன்னு ஓடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஒழிஞ்சிங்கினேன். அவர் வேறு இப்படி வெளியே தான் இருக்கார் நினைக்கிறேன். அவர் நடந்து போகிற சவுண்ட்லாம் கேட்குது. அவர் வேறு இங்கே எங்கே பக்கத்தில் இல்லை நினைக்கிறேன். இந்த ரூம் வேறு கொஞ்சம் புதுசாகுது. இந்த ரூமு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்த மாதிரியே தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோர் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டோர் பார்த்தீங்கன்னா நம்ம கீ வச்சு நம்மளே தான் அன்லாக் பண்ணோம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கில் இருந்த டோர் தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த ரூமில் அந்த கீ இருந்தால் இருக்கும். உணவு கடை சாவி, ஆமாம் உணவு கடை சாவி என்ற ஒரு கீ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் இருந்தால் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபுட் ஸ்டாலாண்ட போயிடலாம். எங்கே டோரை க்ளோஸ் சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேர் மேலே தான் அது இருக்குது. நான் அதை பார்த்துட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாமா வந்துட்டார். ஏன்னா ஒரு சவுண்டு கேட்டுது நல்லா. கீ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம எடுக்க போகிறோம். அது இங்கே தான் இருக்குது. அந்த கீ எடுக்கிறோம், வெளியே போகிறோம், ஃபுட் ஸ்டாண்டில் போகிறோம், மீட் எடுக்கிறோம், நாயை சாவடிக்கிறோம். ஓகே அந்த கீ எடுத்துடலாம். இதுதான் அந்த கீ. சாவி எடுக்கப்பட்டது. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒஞ்சிக்கலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வருவார். இதோட பார்த்தீங்கன்னா இந்த பூத் பங்களா அதான் இந்த வீட்டு உள்ள இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் வெளியே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வெளியே ஓடிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வெளியே தான் இருக்கார். நம்ம பார்த்தீங்கன்னா குடும்பம் வெளியே ஓடிடலாம். ஓடுற எங்கண்ணா டோரு. ஓகே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். பூங்கா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது ஆண்ட வந்துட்டோம். எங்கடா அது அதோ தான் இருக்குது. இதாக பார்த்துங்க அது அந்த ஃபுட் ஸ்டால். இதான் நம்ம அந்த கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கீ யூஸ் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டு இருக்குது. ஓகே சூப்பருங்க. அவங்களே வந்து அந்த பாய்சனை பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்தாங்க. நம்ம அந்த மீட் எடுத்துன்னு போய் ஸ்ட்ரைட்டாக அந்த நாய்க்கு மட்டும் வச்சா போதும். அந்த டாக் வந்து அதை சாப்பிடும், செத்து போயிடும். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்துட்டோம். இதான் அந்த டென்ட் நினைக்கிறேன். அவன் வரானா பார்த்துக்கலாம். ஜோக்கர் மாமா பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட வரலாம், சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா வரல. ஓகே பார்த்தீங்கன்னா அந்த நாயோட வீடு டாக் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. கரெக்டாக அந்த மீட் பார்த்தீங்கன்னா இது உள்ள வைக்கணும். ஓகே அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் டமால் அது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது. என்னடா இது சீசர். ஓகே பார்த்தீங்கன்னா சீசர் இருக்குது. இது உள்ள என்ன இருக்குதா பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஓகே காயின் இருக்குது. 2 ரூபா. நான் 2 ரூபாய் கடா டே. பார்த்தீங்கன்னா 2 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வேற என்ன இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது. என்னடா அது. ஓகே பூட்டு இருக்குது. பூட்டை வச்சு யாரா போட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டில் நம்மளுக்கு அந்த பூட்டும் அந்த சிசரும் கிடச்சிருக்கு. அந்த சிசர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஒரு டென்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டென்ட்டு தான் யூஸ் ஆகும். அங்கே தான் போய் நம்ம அந்த கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ இந்த வர வந்துட்டாருங்க. ஐயோ இவன் வர வந்துட்டானே பின்னாடி. இந்த பக்கம் வர வழி இதாக தெரியல. வழி இல்லைன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு கதை. அதனால் ஒரு பின்னாடி தான் வரான். நல்லா சவுண்டு கேட்குது. ஓடுறா. ஐயோ வர நிறைய இருக்குது. ஏன்னா பட்டுக்கே விழுந்தா அவ்வளோ தான். ஓடுறா. எங்கே இந்த பின்னாடியே வந்துருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அந்த டென்ட்டாண்ட ஓடிடலாம். டென்ட்டாண்ட போய்ட்டு அந்த சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு உள்ளே போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அது உள்ளே போயிடலாம். போகிறா சீரியஸ் சிசர் கட் பண்ணோம். அந்த அளவு வந்துட்டாருனா அவ்வளோ தான். இந்த பக்கம் வழியே கிடையாது. முட்டு சந்தை வந்து மாட்டின மாரி கட் பண்ணுறா சீரை கட் பண்ணுறாடி. ஐயோ கட் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கேஸ் உள்ளே வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ டனல் மாரி போகுது. ஓகே 28 காயின்ஸ் பரவாயில்ல. அங்கே 2 ரூபா கொடுத்துட்டு இங்கே 28 ரூபா கொடுத்துறாங்க. எவ்வளோ பரவாயில்ல. என்னங்க இது உள்ளே போயின்னு இருக்கு. அரங்கக்கீழ் நடாதே அரங்கில் பதிக்க. ஓகே இப்படிதான் உள்ளே போயினே இருக்கணும் போல் இருக்கு. வழி இருக்குமா இப்படியே போவோம். கண்டிப்பாக ஏதாவது வழி வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழி இருக்குது. நடாதே ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ண போல் இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ரூமில் வந்திருக்கோம். என்னடா ரூம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கஸில் மேக்கப்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி ரூம் மாரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் ஒன்று பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் இருக்குது. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அங்கங்கே என்ன இருந்தால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸ்லைடர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு நம்ம ரூமுக்கு போக முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம நம்பர்ஸில் லாக்கில் இருக்கும். அந்த லாக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டோர் வந்து அந்த டோர் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டோருக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் லாக் கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு அந்த ஃபுட்டேஜெலாம் நம்ம போட்டு பார்க்கணும். அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் வரும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும். அது போட்டோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அவர் இல்லை தோக்கிற மாமா. யோ எங்கன்னா கெடியா பக்கத்தில் எங்கன்னா இருக்காமல் இருந்தால் சரி. அவர் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஓடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே போய்ட்டு நம்ம அந்த ஃபுட்டேஜெலாம் கொஞ்சம் போடணும். ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எங்கே இது மேலே எதுவும் ஒன்று இருக்குது. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. நம்ம இந்த ஃபுட்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறோம். ஓகே இது இங்கே போட்டுடலாம். ஓகே என்ன நம்பர் அது 5. நம்ம இன்னொரு ஃபுட்டேஜை போட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து டென்ட்டாண்ட போயிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். பார்த்தீங்கன்னா அது உள்ளே போயிட்டு அந்த ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்பர் போட்டோன்னே அன்லாக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கேஸ் உள்ளே வந்துட்டோம். திரும்பவும் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். அந்த டோரை திறக்கிறோம். அது உள்ளே போகிறோம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு டெஸ்ட்டு அந்த லாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாக்கு இதெல்லாம் நம்மளாண்ட இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம டோர்கிட்ட வந்துவிட்டோம். ஓகே நம்ம நம்பரை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போட்டுச்சு. எங்கே என்னங்க இது இடம் எப்படி இருக்கே. ஓகே என்னடா ஃபைனல் சீனா பார்த்தீங்கன்னா இது மேலே ஏதோ வச்சுருக்காங்க. ஒரு செயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு செயினும் கடிச்சிச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செயின் போட்டுட்டோம். ஓகே என்னங்க இது என்னங்க சர்க்கேஸ் என்ன ஆரம்பிச்சிச்சா. எங்க மாமா ஐயோயோ ஜோக்கர் மாமா தான். எங்கள் மாமா ஏதோ கோவத்தில் இருக்கிற நினைக்கிறேன். ஐயோயோ எங்க ஒரு கையெல்லாம் பாருங்க. ஐயோயோ ஐயோ கத்துறாரு. எங்க என்னங்க இவரு என்னடா லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க டே. அவர் அப்படியே வந்தால் கூட எனக்கு தெரியாது டே. லைட் வேறு ஆஃப் பண்ணிட்டீங்களா டே. ஏங்க இது கலர் கலர். ஐயோ எங்க பாருங்க பச்சை கலரில் அவர் பாட்டுன்னு ஓடிடுறாரு. என்னங்க இவரு திரும்ப ஓடிடுறாரோ. தோ ஓடிடுறாரு திரும்ப பச்சை கலரில். ஐயோயோ டே லைட். ஐயோ எங்கள் பிங்க் கலரில் ஓடிடுறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் கலராக ஓடிடுறாரு நினைக்கிறேன். ப்ளூ கலரில் ரெட் கலரில் கலர் கலராக ஓடிடுவார். டே லைட்டு போடுங்க டே ப்ளீஸ்டா டே. பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பூண்டு மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா அவரை மாட்ட வைக்கணும். அது எப்படின்னா இப்போ அவர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்டோம் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம அவர் பின்னாடியே வருவார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 2 லிவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி விட்டுருணும். ஓகே இது ஆன் பண்ணிட்டோம். இது ஆன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ மாட்டிகிட்டு இருப்பார். ஓகே இந்த லிவரை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அவர் கேலி அந்த எல்லா ஆணியை பார்த்தீங்கன்னா அவர் மேலே குதிக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவர் டெத் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த ரூம்லேருந்தே திரும்ப எழுந்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வரமாட்டார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டார். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சில மிஷின்ஸ் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டோன்னா இந்த இடத்த விட்டு பண்ணி நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே தான் போனோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செயினை போட்டுட்டோம். இன்னொரு செயினை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே போடணும். ஓகே எங்க எல்லாம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. ஏன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோளாறாக இருக்குது. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கப்பல்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் செயினை போடணும். ஓகே அந்த செயின் நம்ம போட்டுடலாம். அப்புறம் இந்த பூட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 செயினை பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணுற மாதிரி இந்த பூட்டு இங்கே போட்டு வச்சிடணும். ஓகே இப்போ நம்ம இந்த கப்பலை பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பண்ணணும். இந்த கப்பலை நம்ம ஆக்டிவ் பண்ணோன்னா அந்த இரும்பு கேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த வழியாக போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வீல் இருக்கும். இப்போ நம்ம அங்கே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட் வீலில் நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கரெக்டாக ஆக்டிவ் பண்ணோன்னா அது பார்த்தீங்கன்னா கீழே வரும். 1 2 3. ஐயோ தப்பாக பண்ணுறோம். 1 2 3. ஐயோ இப்போ தப்பாக பண்ணுறோமா. 1 2 3. ஓகே க்ரீன் லைட் எஞ்சிச்சு கரெக்டாக பண்ணுறோம். இதுலேயே நம்ம போனோம்னு நினைக்கிறேன். ஏன்டா இதுவே கொஞ்சம் துரும்பிச்சு போயிடுது. அதெல்லாம் ஏறி என் வயிற்றில் வந்து கீழே துண்டு மூஞ்சி நடா பண்ணுறது. ஸ்ட்ரைட்டாக மேலே போக வேண்டியதான் இப்படி ஊஞ்சுதுண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இது மேலே நான் இப்போ ஏறிட்டேன். அது யாரும் இப்போ ஆன் பண்ணுவா. ஆனால் அதுவே ஆக்டிவ் ஆகிடுமா. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ணலான்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ணலான்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கிராணியோட இன்னொரு எஸ்கேப் நம்ம என்ன பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிராணியில் நம்ம ஒரு எஸ்கேப் பண்ணிட்டோம். வேறு என்ன இன்னொரு எஸ்கேப் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவல் கூட நம்ம 2 எஸ்கேப் தான் பண்ணோம். டோர் எஸ்கேப்பு டவுன் எஸ்கேப்பு வேன் எஸ்கேப் தான் பண்ணோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அது க்ரொக்கடைலு அப்புறம் மெயின் எஸ்கேப் பேராஷூட் எஸ்கேப்லாம் இருக்குது. அந்த
எஸ்கேப்லாம் உங்களுக்கு பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ப்ரோ இந்தமாரி எஸ்கேப் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம். ஓகே ஏடா ஜெயின்டி நின்றுச்சா போயிருந்தாங்க தான். ஓகே எங்க இங்கே பாருங்கள் இப்படி ஒரு வழி போகுது. ஏண்டா டேய் சைடில் இப்படி கீழே வந்து என்னடா ஆகுது நான் டேய் இங்கே என்னங்க இது. ஓகே கட்சி இந்த இடத்த வழி பார்த்துக்கலாம் போடுறேங்க நம்ம. ஒரே போக மூட்டமாகுது. சூப்பருங்க. ஒரு டோர் இருக்குது ரெட் கலரில். ஒரே டோர் ஓப்பன் பண்ணலாமா? ஓகே ஓப்பன் பண்ணிட்டோம். அதே ரூம் தான். எங்கேருந்து வந்தோமோ திரும்ப அங்கேயே வந்துட்டோம் போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவ் இருக்குல்ல, ட்ரா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாக் ஒன்று எடுத்து பாருங்கள். அந்த கிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ வந்துது இது. ஓகே இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அதை கரெக்டாக வைக்கணும். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் படுத்துக்கிறான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவன் தூங்கி எழுந்திருக்கும் போது குட் எஸ்கேப் வரணும். குட் எஸ்கேப் தான் வரோன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு குட் எஸ்கேப் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அவனையும் வச்சிட்டோம். 5 days நம்ம தோக்காம பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். அதனால் நம்மளுக்கு குட் எஸ்கேப் வந்துடுச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா குட் எஸ்கேப் இது பேர் தான் இருக்குது. ஓகே இந்த கிளாக் தான் நம்ம எழுப்பி விட்டுது போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் வெற்றி என்னடா நீங்கள் வெற்றி பெற்றீர்களா? ஓகே பார்த்தீங்கன்னா நன்கொடையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் விளையாடும் போது பார்த்து விளையாடுங்க. ஏன்னா சரி இந்தமாரி நம்ம இதெல்லாம் பச்சா தான் நம்மளுக்கு அடுத்த மிஷின்ஸ் என்ன பண்ணணும்னு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் என்ன கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுக்கு இந்த கேமோட பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் போய் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. பார்ட் 1 வேணுமா போய் பாருங்கள். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பை சி யூ டேக் கேர் பாய். சாரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மாட்டேன். பேட் எஸ்கேப் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இப்போ நான் போட்டு விட்றேன்.